செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற ரெட்ரோ ஆன்மீகம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் புரட்டாசி மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். புரட்டாசி மாதம், இந்த மாதத்தின் பெயர் எப்படி வந்ததென்றால், பாத்ரபத நட்சத்திரம் என்பது பூராட்டாதி உத்திரட்டாதி. இந்த இரண்டு நட்சத்திரங்கள் பௌர்ணமி சேர்ந்து வருவதனால் இந்த மாதத்திற்கு பாத்ரபத மாதம், அந்த பாத்ரபத மாதம் என்பது மருவிதான் புரட்டாசி மாதம் என்று வந்தது. இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால், இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் முழுவதுமாக கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்வார். கன்னி ராசி என்பது புதனுடைய ராசி. புதனுக்கு அதிதேவதை பெருமாள். ஆகவே பெருமாளுக்கு மிக மிக உகந்த மாதமாக இந்த மாதம் போற்றப்படுகிறது. இந்த புதனுக்கு நட்பு கிரகம் சனீஸ்வர பகவான். ஆகவே தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும், புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தீபத்தை ஏற்றுவார்கள். மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மிக மிக உயர்ந்த மாதமாக கருதப்படுகிறது. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை பிறந்த மிதுன ராசி நண்பர்களே, மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிலேயே குரு பகவான் இருக்கிறார். தெய்வ பலம் உங்களை தேடி வருகிறது. குலதெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அது மாத்திரமில்லாமல் உங்கள் ராசிநாதன் புதனும் 4ஆம் இடத்திலே சூரியனுடன் சேர்ந்து உச்சகதியிலே இருக்கிறார். அக்டோபர் 2ஆம் தேதி பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வருகிறார். கேந்திர திருகோணங்களை உங்கள் ராசிநாதன் வருவது மிகவும் சிறப்பானது. தெய்வ பலத்தின் மூலமாக நினைத்த காரியத்தை எல்லாம் இந்த மாதம் நீங்கள் சாதனை செய்து கொள்வீர்கள். உங்கள் ராசியிலே குரு பகவான் இருப்பது, மனைவி உங்கள் மீது நல்ல அன்புடன் இருப்பார்கள். தொழில்துறை உங்களை தேடி வரும். அதாவது நீங்கள் தொழிலை தேட வேண்டிய அவசியமில்லை, உங்கள் தொழில்துறை உங்களை தேடி வரும். அதன் மூலமாக தொழில்துறையில் விருத்தியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது புத ஆதித்ய யோகம் 4ஆம் இடத்தில் வருகிறது. ஆகவே தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கூறுவார்கள். அதன்படி செயல்பட்டால் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் புத ஆதித்ய யோகம் பெறுவதனால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். சக மாணவர்களுடன் உங்களுக்கு நட்புறவும் இருக்கும். அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனால் வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சுகாதாரம் இல்லாத இடங்களில் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த மாதம் சுகாதாரம் இல்லாத இடங்களில் சாப்பிட்டால் வயிற்றிலே நோய் உஷ்ணம் காரணமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தந்தை உங்கள் மீது சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். ஆனால் விட்டு கொடுத்து பேசினால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. 10ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையில வேலைப்பாடு மிக மிக அதிகமாக இருக்கும். சிலருக்கு தொழில்துறையில இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வேலைப்பாடு எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சலிக்காமல் வேலை செய்யுங்கள். அதற்கான உபகாரம் உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் ராசியிலிருந்து குருபான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை மருத்துவம் செய்துதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று உங்களுக்கு மருத்துவர்கள் அறிவுரை கூறியிருந்தால் அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக இடுங்கள், நிச்சயமாக கிடைக்கும். அந்த மருத்துவம் செய்வதற்கு முன்பாக முருகப்பெருமானையும் குலதெய்வத்திற்கும் சிறப்பு பூஜைகள் செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் குழந்தை பிறப்பதற்கான மருத்துவங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும். மனைவி உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். மனைவியின் மூலமாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்திலே குருடைய பார்வை வருகிறது. ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சிறு பிரச்சனைகள் மூலமாக கிடைக்கும். என்றால் 9ஆம் இடத்தில் ஏற்கனவே ராகுபான் இருக்கிறார். அது கோபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் குருடைய பார்வை அந்த கோபத்தை தணிக்கும். அதாவது ஒரு கோபம் ஏற்பட்டு அதன் பிறகு கோபத்தை தணிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் 10ஆம் இடத்திலே சனிபான் வக்கரம் பெற்றிருந்து அந்த வக்கர பார்வையுடன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே இந்த மாதம் இரவு வெகு நேரம் கண் விழித்து தொழில் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இல்லாவிட்டால் இரவு தூங்காதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தாய்க்கு சிறு அளவில் மூட்டு வலிகள் இருக்கும். ஆனால் அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக அவர்கள் நன்மைகளை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு
10ஆம் இடம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே இந்த மாதத்திலே மனைவிக்கு சிறிது உடல் வலிகள், கால் வலிகள், மூட்டு வலிகள் வரும். ஆனால் அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். அடுத்து இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது, செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. இந்த மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிநாதன் புதன் உச்சம் பெறுகின்ற ராசியாக கன்னி ராசி, உங்கள் ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். ஆகவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் 10ஆம் இடத்திலே சனிபகவான் வக்ரம் பெற்றிருப்பதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் கோயிலில் தீப உற்சவங்கள் நடத்துவார்கள். இந்த தீப உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கும், முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த மாதத்திலே மிதுன ராசியிலே பிறந்து மிருகசீர்ஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் அக்டோபர் 12 ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி விரதம் அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வணங்கிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு, மிதுன ராசியில் திருவாதிரையை பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 13 திங்கட்கிழமை என்று ஈஸ்வராஷ்டமி. ஒவ்வொரு அஷ்டமிக்கும், தேய்பிரை அஷ்டமிக்கும் ஒரு சிவபெருமானுடைய பெயர் இருக்கிறது. வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி என்பது திருவாதிரை நட்சத்திரத்தை வருகிறது. அஷ்டமி என்பது சிவபெருமானுக்கு உகந்த திதி, திருவாதிரை என்பது சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். இரண்டும் சேர்வது மிகவும் சிறப்பானது. அக்டோபர் 13 திங்கட்கிழமை அன்றைய தினம் ஈஸ்வராஷ்டமி. அன்றைய தினம் வெந்நீர் மாத்திரம் அருந்தி, அதாவது வெந்நீர் மாத்திரம் உணவாக அருந்தி 4 ஜாமங்களையும் சிவபூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அன்றைய தினமே இடைக்காடர் சித்தர் ஜெயந்தி. சித்தர் வழிபாடு செய்பவர்கள் அன்றைய தினம் இடைக்காடர் சித்தரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக சித்தர் வழிபாட்டின் மூலமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். அடுத்து புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ராதா ஜெயந்தி. அதாவது கிருஷ்ணர் பரமாத்மா, அந்த கிருஷ்ணருடன் ஜீவாத்மாவாக இருந்தவர் ராதை. ஆகவே அன்றைய தினம் ராதையை முன்னிட்டு கிருஷ்ண பகவானை அன்றைய தினம் வணங்க வேண்டும். அதாவது அக்டோபர் 14 செவ்வாய்க்கிழமை என்று கிருஷ்ண பகவானை வணங்க வேண்டும். ராதா கிருஷ்ணர் இருவரையும் சேர்த்து வணங்குவது மிகவும் சிறப்பானது. ராதா கிருஷ்ணர் அந்த சேர்க்கை என்பது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் என்று கூறுவார்கள். அவரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. எதிர்காலத்திலே, அதாவது அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நினைத்த காரியங்கள்லாம் புனர்பூச நட்சத்திர பிறந்தவர்கள் வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக அக்டோபர் 14 செவ்வாய்க்கிழமை என்று கிருஷ்ண பகவானையும் ராதையும் சேர்ந்து வணங்குவது மிகவும் சிறப்பானது. அருகில் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கோயில் இருந்தால் அங்கே சென்று வணங்கலாம். அல்லது வீட்டிலேயே கிருஷ்ணர் ராதை படம் இருந்து பால் நைவேத்தியம் செய்து நீங்கள் சாப்பிடலாம், அல்லது வெண்ணெய் நைவேத்தியம் செய்து சாப்பிடலாம். அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் உச்சம் பெற்று சூரியனுடன் இருக்கிறார். அதுவும் புத ஆதித்ய யோகம், மிக மிக சிறப்பான யோகம். 4ஆம் இடத்திலே வருகிறது. புதிய தொழில் முயற்சிகள் தாராளமாக செய்யலாம். அந்த தொழில் முயற்சிகள் அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி என்று தொடங்குவது மிகவும் சிறப்பானது. மேலும் மாணவர்கள் பள்ளியில் சேர்வதற்கும் அன்றைய தினம் மிக மிக அற்புதமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் கேதுவுடன் இருப்பதனால் தடைகள் எல்லாம் நீங்கிவிடும். அந்த தடைகள்லாம் நீங்கி, அதாவது உங்களுக்கு எந்த தடைகள்லாம் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் புத ஆதி யோகத்தை தருகிறார்கள். அதன் மூலமாக நீங்கள் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் அடைவீர்கள். 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். பூர்வ புண்ணிய சொத்துக்களும் விரைவில் கிடைக்கும். ஆகவே இந்த நான் சொன்ன பரிகாரங்கள் செய்துவிட்டால் இந்த மாதம் முழுமைக்கும் அடுத்த மாதம் கூட நன்மைகளை பெற முடியும். இந்த மாதத்திலே முக்கியமான விசேஷம் என்னவென்றால், இந்த மாதத்தில் மகாலய அமாவாசை வரக்கூடிய செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பது மகாலய அமாவாசை. அதற்கு அடுத்து 9 நாட்கள் நவராத்திரி. இதை போல பல விசேஷங்கள், தெய்வ விசேஷங்கள். முதலில் பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய விசேஷங்கள், அதன் பிறகு தெய்வத்துடைய விசேஷங்கள் வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் இருக்கிறது. அதன்படி இந்த மாதத்தில் செய்யக்கூடாத காரியங்கள் என்னவென்றால், கோயில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. திருமணம் என்பது பொதுவாக செய்ய மாட்டார், தமிழ்நாட்டிலே செய்ய மாட்டார்கள். இதர ஆந்திரா கர்நாடகா போன்ற நாடுகளிலே போன்ற மாநிலங்களிலே அமாவாசைக்கு பிறகு சுப காரியங்கள் செய்வார்கள். அடுத்து
சாந்தி முகூர்த்தம் இந்த மாதம் செய்ய மாட்டார்கள். உபநயனம் பொதுவாக வளர்ப்பிறையில் செய்ய வேண்டும். அதுவும் இல்லாமல் உபநயனம் உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் செய்ய வேண்டும். உத்தராயணத்தில் தான் செய்ய வேண்டும். உத்தராயணம் என்பது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை இந்த மாதங்கள் தான் உபநயனம் செய்வதற்கு உத்தமமான மாதங்கள். ஆகவே உபநயனம் இந்த மாதம் செய்யக்கூடாது. வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வீடு கட்ட ஆரம்பித்தல், வாசல் கால் வைத்தல், கிரகப்பிரவேசம் செய்தல் ஆகிய காரியங்கள் இந்த மாதம் செய்யக்கூடாது. சரி, என்னவெல்லாம் செய்யலாம் என்று பார்த்தால், அமாவாசைக்கு பிறகு, அதாவது மகாலய அமாவாசைக்கு பிறகு பெண் பார்த்தல், வரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்தல், மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவு அருந்துதல், திருமணம் முடிவான பிறகு மாங்கல்யம் செய்தல், பும்சவனம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்தல், சீமந்தம் செய்தல், வளைகாப்பு செய்தல், தொட்டிலில் குழந்தைகளை இடுதல், குழந்தைகளுக்கு நல்ல நாட்களிலே காது குத்துதல், வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குதல், புது வாகனத்தை வாங்கி அதில் ஏறுதல். ஆனால் புது வாகனம் என்பது வளர்ப்பறையில் தான் இந்த மாதம் வாங்க வேண்டும். ஆக வளர்ப்பறையிலே புது வாகனத்தை வாங்கி அதில் ஏறுதல், உழவு ஆரம்பித்தல், எருவிடல், விதை விதைத்தல், கதிர் அறுத்தல் போன்ற விவசாய விஷயங்கள் அனைத்தும் செய்யலாம். அடுத்து தானியங்களை களஞ்சியத்தில் வைத்தல், விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்குதல், புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ளுதல். இந்த புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வது என்பது விஜயதசமி என்று மிக மிக உத்தமமான தினமாக இருக்கிறது. ஆக புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ளுதல், தூரதேச பிரயாணங்கள், மேலும் காசி ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு பிரயாணம் செய்தல், கடன் தீர்ப்பல், அதாவது இந்த மாதத்திலே பிற்பகலிலே செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கடன் தீர்த்தால் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வராது. ஆகவே கடன் தீர்த்தல், புதிதாக தொழில் தொடங்குதல் போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம். ஆக இந்த நல்ல காரியங்கள் செய்வதற்கு இந்த மாதம் எந்தெந்த நல்ல நாள் என்று பார்த்தால், புரட்டாசி 1ஆம் தேதி புதன்கிழமை என்று ஒரு நல்ல நாள். அன்றைய தினம் பூச நட்சத்திரம் சித்தியோகமாக இருக்கிறது. தேய்பிரையாக இருந்தாலும் அவசியமான நாட்கள் நல்ல நேரங்களை அன்றைய தினம் செய்யலாம். அடுத்து வளர்ப்பறையில புரட்டாசி 8ஆம் தேதி மிக மிக உத்தமமான தினம். அன்றைய தினம் செப்டம்பர் 24 புதன்கிழமை, சித்தியோகம் சித்திரை நட்சத்திரம். அன்றைய தினம் நல்ல காரியங்கள் செய்யலாம். அடுத்து புரட்டாசி 13ஆம் தேதி செப்டம்பர் 29 திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினம் ஒரு நல்ல காரியங்களை செய்யலாம். அடுத்து புரட்டாசி 16ஆம் தேதி அக்டோபர் 2 வியாழக்கிழமை விஜயதசமி. அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். விஜயதசமி என்று புதிதாக தொழில் தொடங்குதல் முதற்கொண்டு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். படிப்பை தொடங்குவதற்கும் மிக மிக உத்தமமான தினம். அன்றைய தினம் உத்திராட நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம் இரண்டும் அற்புதமான நட்சத்திரங்கள் அன்றைய தினம் சேர்க்கிறது. அதுவும் திருவோணம் என்பது படிப்பை தொடங்குவதற்கு மிக மிக உத்தமமான நட்சத்திரம். ஆக விஜயதசமி அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி என்று எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அடுத்து புரட்டாசி 20 அக்டோபர் 6 உத்திரட்டாதி நட்சத்திரம். அன்றைய தினம் சித்தியோகம். அன்றைய தினம் சுப காரியங்களை செய்யலாம். ஆக இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி.